பார்வோன் பேசி என்ன பண்றாரு, ஆட்சி விட்டுறாரு. மோசே என்ன பண்றாரு, கவனிங்க என்ன கவனிங்க. இவர் மோசே என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துக்கு வராரு. 120 வயசுல மோசே மரிக்கிறார். அதுக்கு அடுத்தது யாருன்னா, கூட இருந்த யோசுவா ஒரு தலைவனாய் எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு, எந்த இடம், கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. இன்னும் போகல, போறாங்க. போகும்போது பலவிதமான எதிராளிகள். இப்ப ஐயா ஒரு சாட்சி சொன்ன கவனிச்சீங்களா? இப்ப யுத்தம் நடக்குது. ஏன் யுத்தம் நடக்குது பாத்தீங்களா? யுத்தம் நடக்குது காரணம் என்ன பாத்தீங்களா? இவன் நாட்டை தாண்டி பெட்ரோல் கப்பல் போக கூடாது. அவன் நாட்டை தாண்டி உன் பொருளை நீ கொண்டு வராது. இன்னைக்கு யுத்தம் நடக்குது பாருங்க. என்ன பண்ணாங்க, உன் நாட்டை தாண்டி ஒரு பொருளை என் நாட்டை கொண்டு வராது, என் நாட்டை தாண்டி ஏன் எல்லையை தாண்டி போவாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும் அடிக்கடிக்கு. ஏன் சண்டை நடக்குதுமா? தமிழர்கள் என்ன பண்றாங்க, இலங்கை நாட்டு பக்கமா போயிட்டு மீனை பிடிக்கும். அவன் நான் சொல்றேன், என் பக்கம் வந்து ஏன் நீ மீனை பிடிக்கிற, அதான் பூச்சி உள்ள போட்டுருவேன், ஷூட் பண்ணிடுவேன். செய்தியில பாருங்க, ஏன் கடல் பக்கமா ஏன் தேசத்துக்கு போய் நீ ஏன் வர, மந்தினா எல்லையை தாண்டி வந்து உன்னை ஷூட் பண்ணிடுவேன், இல்ல ஜெயில போட்டுருவேன். செய்தியில பாருங்க தெரியும். இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இவங்க கானானுக்கு வந்து தேசமா போகுது. எல்லாரும் இவங்க எரிகோ ராஜா வைமறைக்கிறோம். ஏன் வையா நீயே போற, ஏன் தேசத்து வையா நீ போவாத, போனினா உன்னை சாவடிச்சுடுவான். இப்ப சாவட இவன் சும்மா இருக்க யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தம் நடக்குது. என்ன பண்றாருன்னா, இந்த யோசுவா ராஜா, மன்னித்துக்கொள்ளுங்க, யோசுவா என்ன பண்றாருன்னா 2 பேரை வேவு பார்க்க உள்ள அனுப்புறாரு. எரிகோ தேசத்துக்குள்ள போ, ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்குது, பட்டை வச்சிருக்கிறாங்களா, ஈட்டி வச்சிருக்கலாம், அதெல்லாம் எப்படி இருக்குது, ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஆட்ட சாட்டமா இருக்கலாம், எலும்பு தோளமா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறாரு. 2 பேரும் போறாங்க. போற இடத்துல மலை மேல இருக்கக்கூடிய ராகா பெண்ணு வேசி, அந்த பெண்ணு பேர் என்ன, ராகா பெண்ணு வேசிட்ட போயிட்டாங்க. போன உடனே நீங்க அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்கிறான், நீங்க யாருங்க? நாங்களா இஸ்ரேல் நாட்டுல இருந்து வந்த வாலிபர்கள், தேசத்தை நாங்க வேவு பார்க்க வந்தோம். சரி சரி வாங்க சொல்லி கொண்டு போயிட்டு வீட்டு மொட்டை மாடியில் ஏறி ஓலெல்லாம் எடுத்து அது உள்ள வச்சுட்டு, கவனிங்க, அது உள்ள வச்சுட்டு வாடியை போட்டு மறைச்சு வச்சிடலாம். இதை நான் பண்ணா ஒருத்தன் பார்த்து வீட்டு வாசல் எதிர்க்கிறதும் நோட் பண்ணிட்டான். நம்ம வீட்டுல யார் போறாங்க யார் வராங்க நமக்கு கூட தெரியாது, வீட்டுல இருக்க கூட. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டுப்பாரு, கரெக்டா சொல்லுவான். ஏன் தெரியுமா? அதுக்கு அதான் வேலை. உங்க வீட்டுல யாரு போறா, உங்க வீட்டுல யாரு வெளியே வரா, நீ என்ன மேக்கப் பண்ற, நீ என்ன ட்ரெஸ் பண்ணி போற, நீ எத்தனை மணிக்கு போற, நீ எத்தனை மணிக்கு உள்ள வரன்னு உன் வீட்டுல இருக்கிற கூட தெரியாது. உன் பொண்ணு எத்தனை மணிக்கு போகுது பார்த்தது உனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுல கரெக்டா சொல்ல, உன் பொண்ணு கரெக்டா காலையில 9ல மேக்கப் பண்ணி போச்சு, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருது, அது சொல்ல கரெக்டா. ஏன்னா அதுக்கு வேற வேலை இல்லை. உக்காந்து பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, யார் எப்படி போறா, யார் எப்படி வரா, அதுதான் அதுக்கு வேலை, முக்கியமான வேலை. கவனிங்க. அப்போ இந்த பக்கத்துல என்ன பண்ணிட்டா, ராஜா கிட்ட கோல் மூட்டிட்டான். ராஜாவே, வேவு பார்க்க இஸ்ரேல் நாட்டுல 2 பேர் வந்தான், நம்ம நாட்டுல இருக்கிற அந்த ராகா பெண்ணை வேசி வீட்டுல 2 பேர் போயிட்டாங்க. அப்படியா? யாரா இங்கே? அவங்களை அழைத்து வாருங்கள், சிறை சேதம் பண்ணலாம். எதிரா நாட்டுல இருந்து நம்ம நாட்டை 2 பேர் வந்தாங்க. அங்க போய் கேட்கறாங்க. இதான் இப்ப நான் படிச்சேன், உங்களுக்கு புரியுற பேர் சொல்றேன். இவங்க 2 பேர் வந்தாங்க. ராகா என்ன யாரு என்ன இருக்கீங்க? ராஜா சொன்னாரு, உங்ககிட்ட வேவு பார்க்க 2 பேர் வந்தாங்களா, அவங்க உடனே அனுப்பு. அவங்க வேவு பார்க்க வந்தவங்க நம்ம எதிராளி, நம்ம சொந்தக்காரன் கிடையாது, அவங்க விருந்தாளி கிடையாது, அவங்க அனுப்பு, அவங்க சிறை சேதம் பண்ணணும். ராஜா கட்ட எடுத்துக்கிறார். அப்ப இவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்றாங்க, நீ சொன்னது கரெக்டா தான். அப்ப இவங்க புரிஞ்சுக்கலாம், எவனா வந்த வீட்டு வாசப்பட்டு நோட் பண்ணி ராஜா கிட்ட போட்டு கொடுத்துருக்கிறான், ஊத்தி விட்டுக்கிறான். நம்ம என்ன பண்ணோம், இப்ப நம்ம மறைச்சோம்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ சொன்னதுல உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா யாரு எவங்களுக்கு தெரியாது. வந்தாங்க, ஏதோ கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க, குடிக்க கொடுத்த, அப்புறம் பசி எடுக்குன்னு கேட்டாங்க, அவன் 2 அப்பத்தை கொடுத்த. திடீர்னு திப்பு நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஐயோ, நீ முன்னாடியே சொல்லிக்கூடாது, வேவு பார்க்க வந்தாங்க எதிராளி, நான் குச்சி வச்சிருப்பேன், சீக்கிரம் போயிட்டாங்க, நீங்க பின்னாடி போய் தேடுங்க, கண்டிப்பா நம்ம பிடிச்சிடலாம், அவங்களை சாவடிச்சிடலாம். அப்படியா? எந்த வழியா போனாங்க, இந்த வழியா தான் போனாங்க. எல்லாம் நான் போனாங்க, குதிரை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓட இவன் என்ன பண்ண, மேல நைஸா போய் அவங்க 2 பேரும் எழுப்பி, எழுந்துருங்க, நீங்க எங்க நாட்டை வேவு பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்கல, உங்களை நான் சாகடிக்கல. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, அந்த ராகாக்கு சொல்லுவா, உங்களுடைய தேவன் எல்லா தேவனை காட்டிலும் பெரியவர், நீங்களுடைய கடவுள் மகா பெரியவர், பார்வனை அழித்தவர்,
5 நாடு, 5 தேசம், 5 ராஜாக்கள் உங்ககிட்ட யுத்தம் பண்ண வந்தாங்க. 5 தேசத்தை, 5 நாட்டை, 5 ராஜாக்களை ஜெயித்தவர் நீங்க. நீங்கள் கடந்து வரும்போது செங்கடல் 2ஆய் போயிடுச்சு. ஏன்னா உன் தேவன் பயங்கரமான தேவன் நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆகையால கண்டிப்பா நீங்க எங்ககிட்ட யுத்தத்துக்கு வரும்போது, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, வீட்டுல படிச்சு பாருங்க. யுத்தத்துக்கு வரும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும். யார் சொல்றது? இவன் இஸ்ரவேல் கிடையாது. எரிகோவுல இருக்கிற விக்கிரத்தை பண்ணுகிற எதிராளியான நாடு, அந்த நாட்டுல இருந்து இப்ப சொல்றான் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க கூட தேவன் இருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் உயிரை காப்பாத்துறேன்ல சொல்றாங்க, உயிரை நான் காப்பாத்துறேன்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கி விட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மத்தியிலே இருந்தது. அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள். அப்போது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடி நீங்கள் மலையில் போய் அவர்கள் திரும்பி வரமட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றான். 17. அப்போது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது, கவனிங்க முக்கியமான வெளிப்பாடு மலைப்பலாக தான் இருக்குது. நீங்கள் இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சௌரலையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டுக்குள் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டில் நீ எங்கள் கைகளுக்கு வாங்க ஆணைக்கு நீங்களாயிருப்பா. எவனாயிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டான் அவனுடைய இரத்தப்பை அவன் தலைமையில் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டிலே இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பை எங்கள் தலைமையில் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாத ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றான். 21 முடிக்க போற கவனிங்க. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி வைத்தார். போதுங்க. இப்ப என்ன கவனிங்க, என்ன சொல்றா, இப்ப இவ வீடு எங்க இருக்குன்னா மலை மேல இருக்கு வீடு. இவ வீடு மலையில இருக்குது. இப்ப இவன் என்ன பண்றா, இப்பதான் ராணுவ தேடி வந்தவனு போயிட்டானுங்க. இப்ப இவன் எழுப்பி சொல்றா, நான் உன் உயிரை காப்பாத்துனேன், நான் உன்னை மறைச்சு வச்சேன், ராணுவங்கள் வந்தது, என் ஆட்கள் வந்தாங்க, ராஜா அனுப்பினாரு, இவங்க தான் இருக்கிறாங்க அப்படி நான் காட்டி இருந்தேன்னா உயிர் போயிருக்கும். நீங்க உன் தேவன் தான் பெரியவர் எனக்கு தெரியும், நீங்க யுத்தத்துக்கு வர போறீங்கன்னு எனக்கு தெரியும், யுத்தத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஒரு சத்தியம் பண்ணுங்கன்றான். யாரு கேட்குது? நானமா அந்த நாங்க பேசலாம். என் குடும்பத்தை, எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என் பிள்ளைய நீங்க அழிக்க கூடாது. நான் உயிரை காப்பாத்தனல்ல, என் குடும்பத்தை நீங்க அழிக்க கூடாது. ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. வரதுக்கு முன்னாடியே நல்லா கவனிங்க, இதுல எல்லாமே நான் அர்த்தங்குது, ரகசியங்குது, தேவ வெளிப்பாடுங்குது, மறைப்பொருளுங்குது, ஏசப்போட வருகைக்கு இதுல அடையாளம் இருக்குது. அதுதான் விளக்குறவங்களுக்கு சொல்றா, என் உயிரையே என் குடும்பத்தை நீ காப்பாத்து. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க கவனிங்க. இவங்க என்ன சொல்றாங்களா, அதுக்கு சரி எதை காப்பாத்து, மலை மேல இருக்கிறதுனால ஜன்னல் வழியா என்ன பண்றாங்க, ஒரு சிவப்பு நூல் கயிறை கட்டி கீழே இறக்கி விடுறான். அந்த சிவப்பு நூலை கயிறை கட்டிய பிடிச்சிங்க 2 பேரும் கீழே இறங்குறான். இப்பெல்லாம் நிறைய ஏணி வந்துச்சு, அந்த காலத்துல இல்ல. கயிறை பிடிச்சி 2 பேரும் மலையில இருந்து 2 பேரும் ஜன்னல் வழியா இறங்குறான். இறங்கின உடனே ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜன்னல் வழியா சிவப்பு நூல் கயிறை கட்டி தொங்க விட்டல, இதே சிவப்பு நூல் கயிறு உன் ஜன்னல் வீட்டுல இருக்கணும். உன் வீட்டு உள்ள உன் தகப்பனும் உன் தாயும் உன் கூட பக்கத்துல இருக்கணும். நாங்க யுத்தத்துல வரும்போது உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருடைய உயிரும் போகாது, அதுக்கு நான் சத்தியம் பண்றேன். ஆனா இந்த ஜன்னல் அந்த சிவப்பு நூல் கயிறு இருக்கணும். உன் வீட்டுல எல்லாரும் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே யாருமே. ஏன் நான் சொல்றது, அந்த காலத்து யுத்தம் என்பது இவங்க இஸ்ரவேல் ஜனங்க 40 லட்சம் ஜனம், இவங்க லட்சக்கணக்கான ஜனம், யுத்தம் மும்முரமா நடக்கும். யாரோடைய வீடுன்னு தெரியாது, யாராரு எதிராளியும் தெரியாது, பயங்கர லட்சக்கணக்கில் சண்டை நடக்கும். அப்ப சொல்லுங்க, சிவப்பு நூலை கையில நாங்க பார்த்துட்டா, ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்க சண்டை நடக்கும் போது யாரு வீடே தெரியாது. இந்த சிவப்பு நூலை கையில நாங்க பார்த்துட்டா உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் மேலேயும் நான் கைப்பட மாட்டோம், நாங்க சாகடிக்க மாட்டோம். ஆனா வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா சண்டை நடக்கிற நேரத்துல கவனிங்க, இதை நான் ஒருத்தங்க வீட்டுல விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா அவன் செத்தான்னா அந்த ரத்த போய் எங்க மேல கிடைக்கும். அவன் சொல்றான், நிச்சயம் நீ சொன்ன சத்தியம் பிரகாரம் நான் செய்யறேன். சண்டை நடக்கிற நேரத்துல இந்த சிவப்பு நூல் கயிறை நான் கட்டி தொங்க விடுறேன் அப்படின்றாரு.
சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் போகும். யோசுவா 6ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம். இப்போ சண்டை நடக்குது. இப்போ சண்டை வந்துருச்சு. 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ அவங்க யோர்தானை கடந்து வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களாம் யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள போறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம். இப்போ யுத்தம் மும்முரமா நடக்குது. யுத்தம் மும்முரமா நடக்கும் போது இந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சிட உடனே யோசுவா என்ன சொல்ற பாருங்க. 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 275ஆம் பக்கம், யோசுவா 6ஆம் அதிகாரம், அதுல 22ஆம் வசனம் பாருங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, கவனிச்சீங்களா, நீங்கள் அந்த வேசின் வீட்டில் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி சத்தியம் பண்ணாங்களே, அந்த ஸ்திரீயை அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது வேவுக்காரன் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். 25 எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ராமே சொல்லுவோமா? இப்போ யுத்தம் மும்முரமா நடக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறேன், மத்ததெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். யுத்தம் மும்முரமா நடக்குது. எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப யோசுவா சொல்றாரு, நம்ம இங்க எதாவது உங்களுக்கு அனுப்பணும்ல, எரிகோ தேசத்துல அனுப்புனேன் 2 பேரை. கவனிங்க கவனிங்க, 2 பேரை நான் வேவு பார்க்க அனுப்புனேன். நீங்க ராகாப் என்ன வேசி என்ன காப்பாத்தினா என்ன மறைச்சு வச்சா சொன்னீங்களே, அந்த ராகாப்புடைய வீடு எதுன்னு கேட்கிறேன். யாருன்னா யோசுவா தளபதி கேட்கிறேன். அதோ அந்த ஜன்னலில் சிவப்பு நூல் கை இருக்குது. அப்ப அந்த வீடு தான் ராகாப்புடைய வீடு. ஏன்னா நாங்க போகும்போது சத்தியம் பண்ணோம், இந்த சிவப்பு நூல் கயிறு இருந்ததுன்னா உன் குடும்பம் யாரும் அழிக்க மாட்டோன்னு. அந்த சிவப்பு நூல் கயிறு இருக்குதுன்னா அந்த வீட்டுல இருக்குதான் ராகாப்புடைய குடும்பம். சரி போங்க உள்ள போய் பாருங்க. 2 பேரும் உள்ள வராங்க. பார்த்தோன்னு அந்த ராகாப் இருக்கிறா, தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் கொண்டு வராங்க. அந்த குடும்பம் மட்டும் கவனிங்க, அந்த குடும்பம் மட்டும் வேதம் சொல்கிறது யோசுவா உயிரோடு வைத்தான். அந்த எரிகோ அந்த தேசத்துல இருந்த எல்லாருமே செத்தான். அந்த யுத்தத்துல எல்லாரும் செத்தான். ஆனா அந்த ராகாப் வேசியுடைய குடும்பம் மட்டும் உயிரோடு. இது என்ன அர்த்தம்னா, கவனிங்க, எடுக்க வாசிக்க நேரம் இல்லை, இது நீங்க படிக்காதீங்க, நான் முடிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 30-33 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அந்த யோசுவா என்பது என்னன்னா, பழைய ஏற்பாடுங்கிற கிரேக்க மொழியிலே அதனுடைய பொருள் என்னன்னா, யோசுவா என்பது இயேசு என்ற அர்த்தம். எப்படி யோசுவா படையெடுத்து எரிகோ தேசத்துக்கு விரோதமா போறானோ, எரிகோ தேசம் என்பது இந்த உலகத்தை அது குறிக்கும். நல்லா கவனிங்க, எப்படி இஸ்ரவேல்ல இருக்கிற யோசுவா எரிகோவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போனாரோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 சேனைகளோடு தேவ தூதர்களோடு இந்த பூமிக்கு இறங்குவார். சாத்தானிய அவனுடைய கிரிகள் எல்லாவற்றையும் அழித்து நரகத்திலே தள்ளும்படியாக இந்த பூமிக்கு வெளிப்பாடாக இந்த பூமிக்கு இறங்கி வருவான். அவர் ரகசியமா அந்த பூமியில வரும்போது, நல்லா கவனிங்க, வரும்போது எல்லா தேவதூதரும் இறங்குவாங்க. எல்லா தேவதூதரும் இறங்கும் போது அவங்க கையில பெரிய ஒரு பட்டயம் இருக்கும். இதெல்லாம் வெளிப்பது விசேஷத்துல இருக்குது, எனக்கு எடுத்து காண்பிக்க நேரம் இல்லை. வெளிப்பது விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 இருக்குது. இறங்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ஆலயத்துக்கு போகாதவர்கள், உலகம் வேணும், மாம்சம் வேணும், டிவி வேணும், சினிமா வேணும், குடி வேணும், உலக பாவம் வேணும், ஆண்டவெல்லாம் எனக்கு வேண்டாம், சுவிசேஷம்லாம் எனக்கு வேண்டாம், சர்ச்சைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், சினிமா தியேட்டருக்கு தான் நான் போவேன், இப்படின்னு உலகத்துல ஆண்டவரை மறுதலித்து ஆலயத்தை மறுதலித்து சுவிசேஷத்தை கேட்காம இன்னைக்கு வாழ்கிற எல்லாருமே ஆண்டுடைய வருகையில வேதம் சொல்கிற தேவன் தம்முடைய தூதர் அனுப்பி அவர்களை அழித்து நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆனா அந்த தேவ தூதர்கள் யாரை டச் பண்ண மாட்டாங்க, யாரை தொட மாட்டாங்க, யாரை அழிக்க மாட்டாங்க, யாரை காப்பாற்றுவாங்கன்னா, இந்த வேதம் சொல்லுகிறது ராகாப்புடைய வீட்டு ஜன்னலில் என்ன கயிறு இருந்தது? என் கையில நிறைய கயிறு இருக்குல்ல, கருப்பு கூட இருக்குது, வெள்ளை கூட இருக்குது, மஞ்சள் கலர் கூட இருக்குது,
ஆரஞ்சு கலர் கயிறு கூட இருக்குது இல்லையா? கயிறுல நிறைய கயிறு இருக்குது. ஆனா சிவப்பு நூல் கயிறை மட்டும் கட்டுறாங்கன்னா ரத்தம் என்ன கலரு? ரத்தம் என்ன கலரு? அந்த அடையாளம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணு தெரியும், எகிப்துல இருந்து நாம் விடுதலாகும் போது இயேசு ரத்தத்தினாலதான் நம்ம விடுதலாகி வந்த ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால. அந்த சிவப்பு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவன் சொன்னா, சிவப்பு நூல் கயிறை நீ கட்டி தொங்க விடு, அதுதான் எங்களை காப்பாற்றிச்சு. அந்த இயேசுவின் ரத்தம் அந்த ராகப்படி குடும்பத்தை காப்பாற்றிச்சு. அதேதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. அந்த இயேசு ரத்தம் நம்ம தலைமையில இருக்கும் போது அதுக்குதான் திருவந்து எடுக்கிறோம், இயேசு ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், இயேசு ரத்தத்தை புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகையிலே, ஆயிரமான தேவதூதர் வருகையிலே இந்த பூமியில இருக்கிற எல்லா பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, லட்சாதிபதி, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எல்லாரும் தேவதூதரால் சாகடிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சாத்தான் அழிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவான். தேவதூதன் யாரை தொட மாட்டான்? இயேசு ரத்தம் நம்ம இருக்கும் போது, ஐயோ இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, ஐயோ இவங்க தேவனை ஆராதிச்சுவங்க, நம்ம தேவனை தொழுது கொண்டவங்க, கல்வாரி சிலுவை சபைக்கு போய் ஆராதிச்சுவங்க, திருவந்து எடுத்துவங்க, இவங்களை தொடக்கூடாது. அழகா தேவதூதரா நம்மளை மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளையோ பத்திரமா கர்த்தர் அழிவு காலத்திலே, முடிவு காலத்திலே நம்மளை காப்பாற்றுவா. நாமே சொல்லுவோமா? கைகளை ஆண்டவரை சோதனை பண்ணுவோமா? கடைசியா ஒன்று சொல்லி பிடிக்கிறேன், நாணமான வார்த்தை. அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சிக்கலாம்? இந்த வீட்டு வாசலை விட்டு உன் தகப்பனும் உன் தாயும் உன் பிள்ளைகளும் வெளியே வரக்கூடாது. வந்தாங்கன்னா சாவாங்க, செத்தாங்கன்னா அந்த ரத்த பையன் மேல இல்லை. அது அர்த்தம் நல்லா கவனிக்க. இயேசு ரத்தம் உண்மையில இருக்கிறதுனால நீ காப்பாற்றப்படுவ. சாத்தான் தொட முடியாது, மரணத்தூதன் தொட முடியாது, அவருடைய பாதுகாப்பு பரலோகத்துக்கு போவேன். ஆனா உன் கணவர் மேல, உன் மனைவி மேல, உன் பிள்ளைங்க, உன் கூட பிறந்தவங்க அவங்க ரட்சிக்கப்படாம, பாவத்திலிருந்து மனம் திரும்பாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம வாழ்ந்தார் என்றால் அவர்கள் அழிக்கப்படுவாங்க, அவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அதுக்குதான் அவன் சொன்னான், இந்த வீட்டு வாசலை விட்டு ஒருத்தர் வெளியே போக அந்த ரத்தத்துக்குள்ளேயே நீ இருக்கணும். மரணத்தூதன் என்ன சொன்னார்? எகிப்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வீட்டு வாசல்ல இயேசு ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கணும், உன் வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியே போகக்கூடாது சொல்லி தேவன் எகிப்திலே மோசேகிட்ட சொன்னாரு. யோசுவா இங்க சொல்றாரு, உன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த ரத்தத்துக்குள்ள எல்லாரும் இருக்கணும். அதற்கு தான் நான் சொல்றேன், நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம ஆராதிக்கிறோம், திருவந்தெடுக்கிறோம். ஆண்டவன் இந்த உலகத்தை நம்மளை காப்பாற்றுவா, அவருடைய வருகையில நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆனா ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத உன் குடும்பம், ரட்சிக்கப்படாத உன் கனவு, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைங்க, உன் கூட பிறந்தவங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா, அவர் ரத்தம் அவங்க மேல இல்லைன்னா அவருடைய வருகையிலே பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் நாணமா அவர் சொல்லுவாரு, விவசாயி போய் நெல் அறுப்போம், நெல் அறுக்கும் போது கூட சில பலவிதமான பதறம் வளர்ந்துருக்கும், தேவையில்லாத செடிகள்லாம்